ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ எல்லோரும் சுற்றி பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம். சாராலாம் பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்ருக்கு. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ ஐஸ் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் வெளியில். இனிமேல் தான் உள்ளே போகணும். இது கிட்டத்தட்ட போன வருஷம் எடுத்த வீடியோ. இது என்ன பிளேஸ்னால் சில்பராமம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிக்கெட்டை கொடுத்துட்டு இப்போ உள்ளே போக போகிறோம். ஃபஸ்ட்டு போனோடனே விநாயகர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க மரத்தில். இதுக்கப்புறம் இனிமேல் உள்ளே போகணும். நிறைய கடை அந்த மாதிரிலாம் இங்கே நிறையா இருக்கும். ஆனால் ரேட்டுமே பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. தலையாட்டி பொம்மையெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் செயின், வளையல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் இங்கேயுமே பர்ச்சேஸ்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் சும்மா பார்த்துட்ருந்தோம். வாங்க இப்போ போகலாம். இன்னும் கொஞ்சம் நான் நிறைய எதுவும் வீடியோஸ் எடுக்கலை. சரி, இதை எடிட் பண்ணி போடலான்ட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரா பார்த்தீங்களா போய் வளையல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு கடையில் பாம்பு எடுத்து அவங்க பார்த்திங்கன்னா அத்தாச்சி மேலே போட்டாங்க. அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. கடைக்காரருக்கு தெரியாமல் அந்த பாம்பை எடுத்து போட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது வீட்டுக்கு டெக்கரேஷன் அந்த மாதிரியெல்லாம் நிறைய சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. ராமேஸ்வரம் சைடில் இருக்க மாதிரியே இருந்துச்சு. அதுக்குமே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சில்வர் இதுலேயுமே இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், மயில், யானை அது மாதிரி நிறையா இருந்துச்சு. கிளாஸ் ஐட்டம், கண்ணாடியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன் பண்ணி. பார்த்திங்களா, நானுமே அதில் தெரியுவேன் வீடியோ எடுக்கும்போது. இனிமேல் தான் நம்ம உள்ளே போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இங்கிட்டு பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. மேலே தொங்க போடுறது வீட்டுக்கு அழகுக்கு. அந்த பொம்மைக்கிட்டலாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் குழம்பு சட்டி, பானை, அது மண்ணில் செஞ்சது. போட்டிங் பார்த்திங்கன்னா அப்போ எதுக்கும் போடலை. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா கொள்ளுப்பட்டறையில் வேலை பார்ப்பாங்கள்ல, அது அப்படியே வரைஞ்சிருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது நிஜமாகவே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நிஜம் இல்லை, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா தலையை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்ருந்தோம். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. இது சாரா பார்த்திங்களா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா போனாலு, தெலுங்கானா சைடில் நடக்கிறது. அதை தான் இங்கே வந்து அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய இங்கே கற்றுக்கலாம். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா வெளியில் கிராமத்தில் உட்காந்துருப்பாங்க பார்த்திங்களா, விளையாண்டுட்ருக்காங்க. அவங்க வெளியில் தாத்தா ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. இங்கிட்டு புடச்சிக்கிட்டு இருக்காங்க. கோலம்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. பார்த்திங்களா, அந்த காலத்தில் எப்படி நம்ம ஊர் பக்கத்துலாம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே பானை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா விவசாயம், மாடு வந்து உழுகிறதுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு சிலர் கோலம் போட்டுட்ருக்காங்க, ஒரு சிலர் பெயிண்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பூம்பு மாடு அங்கே ஊதிக்கிட்டு வருவாங்கள்ல அது. இதுக்குள்ளேயும் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூடை அந்த மாதிரி இதை தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த உள்ள பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிஜமாகவே உட்காந்துருக்காங்கன்னு நினச்சேன். பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்குமே பார்த்தா தெரியும். இங்கே கொம்பெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதை பார்த்துட்டு நம்ம இனிமேல் வெளியில் போகலாம். நிறைய இருந்துச்சு. எல்லாமே நான் கம்மி கம்மியாக எடுத்திருந்தேன். அந்த பூம்பு மாடு தாத்தா ஊதிட்டு மாட்டை கூட்டிகிட்டு வருவாங்க. இது நம்ம ஊரில் சந்தை, மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே. அதுதான் இங்கே நடக்குது. நம்மலாம் போய் பேரம் பேசி வாங்குவோம் இல்லை, அந்த மாதிரி. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, உட்காந்துட்ருக்காங்க. ஒருத்தவங்க உரல்ல இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு சாமி அதெல்லாம் இருக்குது. இந்த பக்கத்து செய்கிறது, இது ஒரு கிராமத்து வாழ்க்கை. வெளியில் அடுப்பு எரிக்கிறது, இந்த பக்கத்து துணி தேய்க்கிறது, இந்த பக்கத்து கட்டில் இந்த மாதிரி செய்வாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. அங்கே உள்ள செடியெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு எழுதிருந்துச்சு. ஒரு அம்மா பார்த்திங்கன்னா மழையில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி. இந்த பக்கத்து விவசாயம் சார்ந்தது, மம்பட்டி, கடப்பாரை அதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க தலையில் கூடைய வச்சுருக்காங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள், அதெல்லாம் நம்ம தொட முடியாது. கண்ணாடி போட்டு எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்குள்ளே இருந்து நான் வீடியோ எடுத்தேன். இடையில இடையில கட்டை கட்டையாக இருக்கும், அதுக்குள்ளே விட்டு தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. சாரா, நிலா, கார்த்தி எல்லாரும். போட்டிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விடலை, தண்ணி நிறையா இருக்குன்னு. அப்புறம் நிறைய பேர் வந்தோடனே விட்டுட்டாங்க. நான், மச்சான், அண்ணன்,
அத்தாச்சி, சாரா எல்லோரும் போயிருந்தோம். அத்தாச்சியும் அண்ணனும் வரல. அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க மாசமா இருக்கனால. பாப்பாவே இப்போ பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீடியோவே அப்லோட் பண்ண போகிறோம். ஒரு ரவுண்டு நல்லாவே சுற்றி வந்தோம். ஆனால் வெயிலுமே அடிச்சிச்சு. சரி போனதுக்கு அதுவாக சுற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லோரும் போய்கிட்டு இருக்கோம். தண்ணியை பார்த்தீங்களா எப்படி பச்சை கலரில் தெரியுதுன்னு. பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்றுச்சு. பாருங்கள் எல்லோரும் தண்ணிக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்கதை பாருங்கள். எனக்கெல்லாம் கொஞ்சம் பயம் தண்ணிக்குள்ளே போகிறதுன்னா. எல்லாரோடையும் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பின்னாடி முன்னாடியெல்லாம் போட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த பாலத்தில் நடந்து போவாங்க எல்லோரும். ஒரு வழியாக நம்ம போட்டிங்குமே முடிச்சாச்சு. இது வந்து சைடில் நிற்கும்போது எடுத்த வீடியோ இதெல்லாம். இந்த பாறைக்கிட்ட கொஞ்சம் லைட்டாக இடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறமே நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் விளையாடுறது நிறையா இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போனோம். அங்கே எல்லோரும் விளாண்டுட்ருக்காங்க. நான், மச்சான், அத்தாச்சி எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் சைடில். பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, ஸ்வீட் கார்னு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப வீடியோ எடுக்கல. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.